ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, வசனங்கள் 31 35 வரை. யூதாசு இறுதி ராவணவின் அறையை விட்டு வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் உயிர்ப்பு காலத்தின் 5ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம். இறைவன் இந்த நற்செய்தி வழியாக நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன் என்று கூறுகின்றார். அந்த புதிய கட்டளை என்பது என்ன? நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்பதுதான். இந்த உலகத்தில் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் ஒன்றுக்கு இருக்கும் என்றால் அது அன்பு மட்டும்தான். மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல, கொலைவெறியோடு திரியும் விலங்குகளையும் மிருகங்களையும் அல்லது மூர்க்கமாய் திரியும் விலங்குகளை கூட அன்பினால் ஒருவரால் கட்டுப்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை. உதாரணமாக, நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். அந்த ஜல்லிக்கட்டில் காளையை அவிழ்த்து விட்டவுடன் அது 4 கால் பாய்ச்சலிலே தாவி ஓடுகிறது. அதை அடக்க வருகின்ற வீரர்களை பார்த்து அது மிரட்டுகின்றது, அவர்கள் மீது பாய்கின்றது, அவர்களை குத்துவதற்கு கூட போகின்றது. ஆனால் அதனை வளர்த்தவன் வருகின்ற பொழுது அது சாந்தமாக அருகில் நிற்பதை, வாலாட்டி கொண்டு நிற்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது எதனால் அப்படி நிகழ்கின்றது? காரணம் அவன் காட்டிய அன்புதான் அதற்கு அடிப்படை காரணம். மாடு மட்டுமல்ல, காடுகளில் திரிகின்ற சிங்கம் புலிகளை கூட பாசத்திற்குள் அன்பிற்குள்ளாக கட்டுப்பாட்டிற்குள் வைக்கின்ற மனிதர்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். விலங்குகள் சரணாலயம் போகின்ற பொழுது பார்க்கிறோம், அதற்கு தீவனம் போடுகிறவன், குளிப்பாட்டுகின்றவன் அதனோடு விளையாடி கொண்டிருக்கின்றான். பிறரை பார்த்து கடித்து கொள்ளுகின்ற மனநிலை படைத்த மிருகங்களை கூட அவர்கள் அன்பினால் அடக்கி ஆளுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு மட்டுமே. லூயிஸ் லாஸ் என்பவர் அமெரிக்காவிலே ஒரு சிறை கண்காணிப்பாளராக பொறுப்பெடுக்கிறார். பல்வேறு சிறைகளில் அவர் கண்காணிப்பாளராக பணியாற்றி அந்த இடத்திற்கு வருகிறார். அந்த ஊரின் பெயர் சிங் சிங் சிறை என்பதாம். அந்த ஊருக்கு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், போய் அந்த ஊருக்கு அணி போற, அது ரொம்ப மோசமான ஊராச்சு, அந்த சிறையும் மோசமான சிறையாயிற்றே, அங்கே சிறையில் இருக்கின்ற கைதிகளும் மோசமானவர்கள், உனக்கு என்ன நேருமோ நீ முடிந்த அளவு அந்த ஊருக்கு, அந்த சிறைக்கு போவதை தவிர்த்து விட்டு வேறு ஊருக்கு மாற்றல் கீழ் என்று சொன்னார்களாம். காரணம், அங்கே அடைக்கப்பட்ட சிறை கைதிகள் மோசமான சிறை கைதிகளாக இருந்தார்கள். அவர்கள் எல்லா விதமான அக்கிரமங்களையும் செய்யக்கூடியவர்களாக, ஏன் கொலையும் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் அவருடைய நண்பர்கள் அந்த சிறைக்கு நீ கண்காணிப்பாளராக, வார்டனாக போக வேண்டாம் என்று எச்சரித்தார்களாம். ஆனால் அவர் துணிந்து அந்த சிறைச்சாலையின் கண்காணிப்பாளராக பொறுப்பெடுக்கின்றார்.
அன்பிற்குரியவர்களே, அந்த சிங் சிங் சிறைச்சாலைக்கு அவர் பொறுப்படுத்ததும் அவருடைய மனைவி தன் 3 குழந்தைகளோடு அந்த இடத்திற்கு போகிறார். அவரும் அதை பற்றி கேள்விப்படுகின்றார். இவ்வாறு கேள்விப்பட்டவுடன் எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த சிறை கைதிகளோடு அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி கொள்ளுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் அந்த சிறை கைதிகளோடு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களோடு அவர்கள் நெருங்கி பழக ஆரம்பிக்கின்றார்கள். அதன் மூலமாக அங்கே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை அவர்கள் பார்க்கின்றார்கள். போக வேண்டாம் என்று எச்சரித்த அந்த சிறைச்சாலைக்கு தான் மட்டும் போகவில்லை, தன் மனைவி பிள்ளைகளோடு அவர் அங்கே போகிறார். அந்த மனைவியும் அங்கே இருந்த பல்வேறு விதமான சிறை கைதிகள், கண் பார்வையற்றவர்களுக்கு அவர் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அவர் மாறுகின்றார். இப்படியாக ஒவ்வொருடைய திறமைகளை கண்டு அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த சிறைச்சாலை எவ்வளவு மோசம் என்று பெயர் எடுத்ததோ அதற்கு எதிர்மறையாக வாழக்கூடிய அளவுக்கு அந்த சிறை கைதிகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த கேத்ரின் என்ற அந்த கண்காணிப்பாளருடைய மனைவி. அன்பிற்குரியவர்களே, திடீரென்று ஒரு செய்தி வருகிறது அந்த சிறை கைதிகளுக்கு. அந்த கேத்ரின் என்பவர் கடைக்கு சென்ற பொழுது ஒரு விபத்திற்கு உள்ளாகி இறந்து போகிறார். அந்த சிறைச்சாலையே சோகத்தில் வாழ்ந்து கொண்டது. அந்த சிறைச்சாலை கைதிகள் அனைவருமே உள்ளுக்குள் இருந்து கொண்டு நாங்கள் அந்த சகோதரனுடைய இறுதி அஞ்சலிக்கு போக வேண்டும் என்று தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார். லூயிஸ் தன் மனைவியின் சாவுக்கு சென்றதால் தற்காலிகமாக ஒரு கண்காணிப்பாளர் அனுப்பப்படுகிறார். அவரோ இதெல்லாம் முடியாது, அனுப்ப முடியாது என்று அவர் எச்சரிக்கிறார். ஆனாலும் அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார்கள், நாங்கள் பத்திரமாக திரும்பி வந்து விடுவோம், உங்கள் பெயருக்கு எந்த இழுக்கும் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுக்க, முதன் முறையாக எந்த விதமான காவல்துறை பாதுகாப்பும் இல்லாமல் அந்த கைதிகள் அனைவருமே அந்த சகோதரியின் இறுதி அடக்க அஞ்சலியிலே கலந்து கொண்டார்கள். இதில் புதுமை என்னவென்றால் அத்தனை பேரும் பத்திரமாக திரும்பி வந்து விட்டார்கள். ஒருவர் கூட தப்பித்து போக வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, என்ன ஒரு மாற்றம் பார்த்தீர்களா? சிறைச்சாலை என்றால் மோசமான கைதிகள், சிறைச்சாலை என்றால் அவர்கள் நடத்தை மோசமானது, அவருடைய செயல்கள் மோசமானது என்று முத்திரை குத்தப்பட்ட அந்த சிறைச்சாலையும் சிறை கைதிகளும் ஒரு புதிய மனிதர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் உருவாக்குவேன் என்று கடவுள் சொல்லி இருக்கிறாரே, அந்த புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் அந்த சிறைச்சாலையில் மாறுவதற்கு காரணமாயிருந்தவர்கள் இந்த தம்பதியினர், லூயிஸ் மற்றும் கேத்ரின். அன்பிற்குரியவர்களே, நமது நாட்டில் இதுபோன்று எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் பிறர் மீது உள்ள அன்பினால் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆக பிறருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் வெளிப்படுத்துகின்ற அந்த உண்மையான அன்பு மாத்திரமே, இயேசு மாத்திரமே. இயேசுதான், இயேசுவின் வார்த்தை தான் அவர்களை மாற்றியது. அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக தங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். அந்த மாற்றம்தான் சிறைக்கு செல்லவும் சிறை கைதிகள் மத்தியில் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரவும் ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இன்றைய வாசகம் என்று கூட கூறலாம். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களும் புதிய எருசலேம், புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், புதிய கட்டளை என்பவற்றை நமக்கு எடுத்து வைப்பதை பார்க்கலாம். இயேசுவின் சீடர்கள் பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து பலரை சீடராக்குகின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே நற்செய்தி அறிவித்து என்றவுடன் விவிலியத்தை எடுத்து எல்லா இடங்களுக்கும் சென்று போதித்தார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், அது ஒரு வகையான நற்செய்தி பணிதான். துணிவோடு போதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல,
நம்மில் பல பேர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மத்தியில் கிறிஸ்து விட்டு சென்ற அந்த விழுமியங்களை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் வாழும் நற்செய்தி நூல்களாக மாற வேண்டும். அதைத்தான் இயேசு செய்தார். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டே சென்றார் என்று பார்க்கிறோம். ஆக போதிப்பது மட்டுமல்ல, இயேசுவின் விழுமியங்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவதும், அந்த மனிதாபிமான செயல்களை செய்து காட்டுவதும் நற்செய்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, யூதர்கள் தொழுகை கூடத்தில் அவர்கள் தினந்தோறும் ஜெபித்தார்கள், ஏட்டுச்சுருளை வாசித்தார்கள், பல்வேறு காரணங்களுக்காக மன்றாடினார்கள். அதுபோன்று இயேசு ஒரு போதகராகத்தான் இந்த உலகிற்கு வந்தார். அவரை சுற்றியும் சில சீடர்கள் உருவானார்கள். 12 அப்போஸ்தலர்களை, திருத்தூதர்களை அவர் தேர்ந்து கொண்டார். அவர்கள் இயேசுவோடு பயணித்தார்கள், அவரோடு ஜெபித்தார்கள், அவரோடு பல காரியங்களை செய்தார்கள், புதுமைகள் புரிந்தார்கள், பல்வேறு காரியங்களை அவர்களும் செய்தார்கள். இயேசுவின் இறப்பிற்கு பிறகு, இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு அவருடைய சீடர்கள் சிறு சிறு குழுக்களாக அமைத்து அவர் செய்து வந்த அந்த நல்ல காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். எனவேதான் அவருடைய வாழ்க்கையை பார்த்து பலர் கிறிஸ்துவின் சீடர்களாக, கிறிஸ்துவின் வழியை பின்பற்றியவர்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். அதிலே அவர்கள் இறைவார்த்தையை மட்டும் வாசிக்கவில்லை, இறைவார்த்தையை மட்டும் தியானிக்கவில்லை, மாறாக இயேசு வாழ்ந்ததைப் போல அவர்களும் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அதனால்தான் சீடர்களின் எண்ணிக்கை அதிகமானது. இயேசு பிறருக்காக தன்னையே கையளித்து வாழ்ந்தது போல, எவ்வாறு இயேசுவின் சீடர்கள் தங்களையே கையளித்து பிறருக்காக வாழ்ந்ததைப் போல நாமும் நம் வாழ்க்கையை பிறருக்காக கையளிக்க வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும் என்ற உணர்வோடுதான் பவுலும் பர்னபாவும் செயல்பட்டார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அவர்களின் வாழ்க்கை முறை பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தது என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, இறைவன் தங்களுக்கு கொடுத்த பணியை செய்து முடித்தார்கள் என்று முதல் வாசகத்திலே கூறுவதிலிருந்தே அதனை உணர்ந்து கொள்ளலாம். இந்த இரண்டாவது வாசகத்துக்கு வருகின்ற பொழுது திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வேத கலாவணையை சந்திக்கின்றார்கள். வேத கலாவணை என்றால் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்படுவார்கள், உயிரை கொடுப்பார்கள், அடிக்கப்படுவார்கள், நொறுக்கப்படுவார்கள். இப்படி பல காரியங்களை அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு சில பேர் அந்த நம்பிக்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கின்றார்கள். எதற்காக இவ்வளவு துன்பங்கள் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்த பொழுது அந்த விசுவாசத்திலிருந்து பிறழ ஆரம்பிக்கின்றார்கள். அப்போதுதான் யோவான் ஒரு காட்சி காண்கின்றார். அந்த காட்சியை அவர்களுக்கு முன்வைக்கின்றார். அவர் கண்ட காட்சி என்ன? புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் அங்கே நான் கண்டேன், பழையவே அங்கே இல்லவே இல்லை. புதிய எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என்ற செய்தியை தெளிவாக அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், உடன்படிக்கை பேழையின் மூலமாக இறை பிரசன்னம் அவர்கள் சென்ற இடமெல்லாம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அது இஸ்ராயேல் மக்களை பாதுகாத்தது. அதுபோல இறைவன் இன்றும் அவருடைய மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அந்த மக்களை பாதுகாக்கின்றார் என்ற செய்தியினை கொடுக்கின்றார். அவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். அவர்கள் நடுவே கடவுள் இருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துன்பம் இராது, அழுகை இராது, துயரம் இராது என்ற ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை கலங்கி போய் நிற்கின்ற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற செய்தியாக யோவான் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். இதைத்தான் இரண்டாவது வாசகத்தின் செய்தியாக நமக்கு கொடுக்கின்றது. அதாவது உயிர்த்த இயேசு தான் துன்பத்திலிருந்து கடந்தது போல நம்மையும் அதிலிருந்து விடுவித்து புதிய வாழ்வை நோக்கி வழிநடத்துவார் என்ற செய்தியை கொடுக்கின்றது. நற்செய்தியானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய பகுதியானது இயேசு தனது சீடர்களுக்கு போதித்த இறுதி போதனை, தி லாஸ்ட் டிஸ்கோர்ஸ் என்று கூறுவார்கள். யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றதும் அவன் வெளியேறுகின்றான்.
அப்போது இயேசு தன் மற்ற சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், இதன் மூலமாக கடவுளும் மாட்சி பெறுகின்றார் என்ற செய்தியை முதல் பகுதியில் கொடுப்பதை பார்க்கிறோம். அவர் கூறுகின்றார், இன்னும் சிறிது காலமே உங்களோடு நான் இருக்க போகிறேன் என்று கூறுகின்றார். அவ்வாறு சொல்வதற்கு முன், உங்களுக்கு நான் ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன், பழைய கட்டளை அல்ல, புதிய கட்டளை கொடுப்பேன் என்று கூறுகின்றார். அது என்ன அந்த புதிய கட்டளை? ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதே அந்த கட்டளை. அதுவும் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்றால், எவ்வாறு இயேசு நம்மை அன்பு செய்தாரோ அதுபோல நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதுல எந்த குறையும் வைக்கக்கூடாது என்ற செய்தியை கொடுக்கிறார். மேலும் அவர் தெளிவுபடுத்துகின்றார், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்வார்கள் என்று கூறுகின்றார். அப்படியானால் நாம் வாழுகின்ற வாழ்க்கை சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு அன்பை கொடுப்பதாக, அரவணைப்பை கொடுப்பதாக, சமாதானத்தை கொடுப்பதாக, மன்னிப்பை கொடுப்பதாக அமைய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதனைத்தான் அன்று வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கடைபிடித்தார்கள். பிறரின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு தங்கள் சொத்துக்களை கூட விற்று பகிர்ந்து கொள்ள முன்வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்க்கை முறை மாறுகிறது. புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், புதிய எருசலேம், புதிய கட்டளை கொடுப்பது இதுதான் அன்பிற்குரியவர்களே. இன்றும் சில கிறிஸ்தவர்கள் அவர்களைப் போல, கிறிஸ்துவை போல வாழுகின்றார்கள், தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேத்தரினை போல, புனித கொல்கத்தா தெரசாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் அவர்களைப் போல வாழ்வதில்லையே. நீங்கள் வாழுகின்றீர்களா? நாங்கள் வாழுகின்றோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஆக மறு கிறிஸ்துவாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதைத்தான் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். அப்படியானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவுக்கு சான்று பகருகின்ற வாழ்வாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டுமானால் முதலில் நம்மையே நாம் அன்பு செய்ய வேண்டும். நம்மை நாமே அன்பு செய்யாமல் இருந்தால் நாம் எப்படி பிறரை அன்பு செய்ய முடியும்? அன்பு என்பதை நாம் சுவைக்காமல் இருக்கின்ற பொழுது அந்த அன்பை பிறருக்கு கொடுக்க முடியாது. இன்றைய வாசகம் கொடுக்கின்ற முதல் படிப்பினையானது நம்மை நாமே அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, நம்மோடு வாழுகின்ற பிற மக்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். தினசரி வாழ்க்கையில் நாம் செய்கின்ற காரியங்கள் மூலமாக பிறரை அன்பு செய்ய வேண்டும். இயேசு எவ்வாறு தான் சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டு சென்றாரோ அதுபோல நாம் சந்திக்கின்ற கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், இந்து சகோதர சகோதரியாக இருக்கலாம், அவர்கள் மத்தியில் நாம் நன்மைகள் செய்து கொண்டே செல்ல வேண்டும். அப்போது அங்கே குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் அதை நாம் பெரிதுபடுத்த மாட்டோம், அன்பை மட்டுமே பெரிதுபடுத்துவோம். அப்போது நாம் பிறரை மன்னிப்போம், பிறரை அரவணைப்போம், பிறரை ஏற்றுக்கொள்வோம். அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு வாசகங்கள் கொடுக்கின்ற செய்தி மிக தெளிவாக இருக்கிறது. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் பிறரை அன்பு செய்ய வேண்டும். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் பிறரை அன்பு செய்தால் மாத்திரமே அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கும் என்று இறைவன் சொல்லுகின்றார். எனவே கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றன. இந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் சிந்தித்து, நான் என்னோடு வாழ்கின்ற பிறரை அன்பு செய்கின்றேனா? அன்பு செய்ய தயாராக இருக்கின்றேனா? அப்படி அன்பு செய்து வாழ தேவையான வரத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நாமும் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க, புதிய விண்ணகத்தை மண்ணகத்தை உருவாக்க தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.